அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, குறிப்பாக இந்த சோஷியல் மீடியாக்களில், இந்த டிக்டாக் போன்றவைகளில் இந்த தண்ட மனைவியோட வீடியோ போடக்கூடிய, தண்ட பொஞ்சாதியோட சேர்ந்து ஆடக்கூடிய, பாடக்கூடிய, சீரழியக்கூடிய உங்களோட ஒரு சில வார்த்தைகளை பேசலாம்னு நினைக்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நீங்கள் எந்த மனசோட உங்களோட பொண்டாட்டியை இந்த சோஷியல் மீடியாவில் பகிரங்கமாக காட்டுறீங்க? இந்த மாப்பிள்ளை மாதிரி யோசிங்க. நீங்கள் ஆடுறது பாடுறது அதுவும் பிழை, அதுவும் மகப்பெரிய பாவம். அதோட சேர்த்து ஒரு குடும்பத்தில் பொறுப்புதாரியாக, ஒரு முன்னுதாரணமாக, ஒரு ரோல் மாடலாக இருக்க வேண்டிய நீங்கள், உங்களுக்கு பிள்ளைகள் இருப்பாங்க அல்லது பின்னால் உங்களுக்கு பிள்ளைகள் கிடைக்க இருக்கும். நீங்கள் எந்த மனசோடு நீங்கள் இந்த இந்த வேலையை செய்கிறீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு வெக்கம்ங்கிறது இல்லையா? வெக்கம், மானம், மரியாதை, சூடு, சொரணை, அடைய சமூகம் பார்க்கட்டும், பார்க்காம இருக்கட்டும், சமூக பார்வையை விடுங்க. என்ன படைச்சவன் பார்த்து கொண்டிருக்கிறானே, என்ன படைச்ச ரப்புல் ஆலமீன் இதை கேட்பானே, இதுக்கு நான் எப்படி பதில் சொல்லணும் என்கிற ஒரு சிந்தனை ஒன்று கூட இந்த மாப்பிள்ளை என்கிறவனுக்கு இல்லையா? நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு ஒன்று எடுத்துக்கிறீங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா. ஆம்பளைகள் என்றால், ஒரு கணவன் என்றால் மனைவிக்குன்னு எல்லா வகையிலும் நீ ஒரு பொறுப்புதாரியாக, ஒரு நிர்வாக திறமையோட உடலாலேயும் உள்ளத்தாலேயும் அல்லாஹ் உணவு தந்திக்கிறான். அப்போ முடிச்சு வார மனைவியை நீ எல்லா அமைப்புலையும் நீ ஒரு ஆண் மகன், பெட்டில் மட்டுமில்லை ஆண்மையை காட்டணும். உன்னோட வெளி வாழ்க்கையில், சமூக வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையிலையும் நான் ஒரு ஆம்பளை சிங்கம். நான் கட்டின பொண்டாட்டி நான் கண் கலங்காமல் பார்ப்பேன், நல்லபடியாக பார்ப்பேன். அவள் உம்மை வாப்புக்கிட்ட இருந்ததை விட நான் நல்லபடியாக பார்ப்பேன். அவள் என்னைய முடிச்சதுலேருந்து அவளை நான் அள வைக்க மாட்டேன். அவள் அல்லாஹ்வுடைய பொருத்தமான முறையில் வாழ வைப்பேன். இந்த உலகத்தில் மட்டுமில்லை, சுவர்க்கம் வரை நான் கொண்டு போவேன். அதுதான் அந்த நிக்காஹுடைய உடன்படிக்கை, அக்குதுங்கிறது. கொஞ்சம் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் முடித்த அந்த பொம்பளை பிள்ளையை பெற்றவன், இந்த பொம்பளை பிள்ளையை பெற்றவன் தாய் தாப்பன் ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டு தான் இருக்கிறான். வீடுவல்ல கல்யாணம் முடித்து கொடுக்கும் வரை அழுது கொண்டு தான் நிற்கிறாங்க. வயசுக்கு வந்தால் கொம்புரு பிக்கேலாவின்னு அழுது கொண்டு இருக்கிறாங்க. இந்த பிள்ளையை பாதுகாத்து இந்த காலத்தில் எப்படியாவது ஒருத்தர் கையில் பிடிச்சி கொடுக்கும் வரைக்கும் ஒரு வாப்பு ஒவ்வொரு நாள் மழுவுறான். உள்ளத்தால் ஒவ்வொரு நாள் மழுவுறான். எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பான் ஒவ்வொருத்தரும். வெளியில் போய் ஏற்றி வாங்கி, மலையில் நனைஞ்சி, வெயிலில் காஞ்சி, பல கிலோமீட்டர் நடந்து போய்த்து, ஹோட்டலில் வேட்டர் வேலை செஞ்சு, பராட்டா அடித்து, கூலி வேலை செஞ்சு, ஆட்டோ ஓடி, டிரைவிங் பண்ணி, கல்ஃப் கண்ட்ரியில் போய் கஷ்டப்பட்டு கண்மணி என்று அந்த பிள்ளையை பாதுகாத்து அவங்களும் முடிச்சு தரான். கபீல்த்து நிக்காஹாண்டு நானோட மகளை திருமணம் செஞ்சேன், நீங்களும் மஜ்லிஸில் ஏற்றுக்கொண்டு நீங்கள் போய் சீரழிக்கிறீங்களே. நீங்கள் கொண்டு போய் ஆட வச்சுறீங்க, பாட வச்சுறீங்க, அதுக்கு ஃபர்தாவை போட்டு, அபாயாவை போட்டு. சுபஹானல்லாஹ். வெக்கம், மானம், மரியாதை. இந்த பொம்பளைக்காவது கொஞ்சம் மானம் இல்லையா, மரியாதையும் இல்லையா? மாப்பிள்ளை கூப்பிட்டு எல்லாத்துக்கும் நீங்களும் போய்த்தாச்சா? அப்படி சொல்லில்ல மார்க்கம். மாப்பிள்ளைக்கு கட்டுப்பாடும் நல்ல விஷயத்தில், சரியத்துக்கு உட்பட்ட முறையில் தான். மாப்பிள்ளை ஹராத்தை செய்ய சொல்கிறார், பாவத்தை செய்ய சொல்கிறார். 4 பேர் முன்கால வந்து அவுத்து போட்டு ஆட சொன்னால் ஆடுவீங்களா? பாட சொன்னால் பாடுவீங்களா? நீ ஒரு தாயே வாப்பா, நீ நாளைக்கு ஒரு 4 பிள்ளைக்கு நீ உண்மை வாவினால் சமூகத்தில் உண்ட நிலம் என்ன? நீங்கள் ஆடுறீங்க, பாடுறீங்க, உங்களால் சமூகத்துக்கு கேவலம், அல்லாஹ்வுடைய தீனுக்கு கேவலம், உன்னோட தாத்தா தங்கச்சிக்கு கேவலம், உன்னோட தாத்தா தங்கச்சியோட பிள்ளைகளுக்கு ஒரு அவமானம், உன்னோட நானதம்பிக்கு அவமானம். உன்னோட ஃபேமிலியில் நல்ல பேக்ரவுண்ட் உள்ளாக்கள் இருப்பாங்க, உலமாக்கள் இருப்பாங்க, தாய்கள் இருப்பாங்க, ஹாஃபிஸ்கள் இருப்பாங்க, ஆசிரியர்கள், நல்ல கண்ணியமாக வாழ்கிறவங்க இருப்பாங்க. அவங்களோட கல்யாண வாழ்க்கை இப்படி உங்களோட இந்த தரித்திரியங்கிட்ட இது மாதிரி மோசமான வேலைகளால் எத்தனையோ பேர் சாபம் உனக்கு இருக்கு, மறந்துடாது. உங்களுக்கு இந்த ஆடுறீங்களே, பாடுறீங்களே, டிக்டாக்கில் வந்துட்டு உங்களோட குடும்பம் பின்னால் அழுது கொண்டிருக்க. கல்யாணம் பேசி போனால் என்ன கதைப்பாங்க? டிக்டாக்கில் ஆடுறாளே, இந்த சீரழிஞ்சு ஒன்று, அந்த அவுட்டு போட்டு ஆடுறாள், கூத்தாடுறாள். அவள்கிட்ட தாத்திர மகன், அவன்கிட்ட மச்சண்ட மகன், அவன்கிட்ட தங்கச்சி தான், அவன்கிட்ட நானிட மகன் தான். இப்படித்தான் சமூகத்தில் வாய மூட இயலாது, வேலையடிக்க இயலாது. சமூகத்தில் வாழ்கிற நாங்கள், எங்களுக்கு சமூகம் தேவை. எங்களுக்கு 4 பேர் வந்து சாட்சி சொல்லணும், எங்களோட ஜனாசாவுக்கு வரணும், எங்களோட வாழ்க்கையில் நல்ல சைடை பேசணும், நல்ல ஹைர்களை பேசணும்னா நான் நல்லா வாழணும். மையத்தூட்டில் வந்து நலவை பேசணும்னா என் வாழ்க்கையில் நல்ல பகுதிகளை நான் வரலாறாக அடையாளமாக விட்டு போகணும். இது முழுக்க பாவத்தை செஞ்சு போட்டு, நாசத்தை செஞ்சு போட்டு, சமூகத்துக்கு சேத்தை பூசிட்டு, கேவலத்தை கொடுத்து போட்டு மையத்தூட்டுக்கு வரேன்னு உங்களுக்கு துவாவா செய்வான், பதுவா செய்வான். யோசனை பண்ணி பாருங்கள் பார்ப்போம். அதனால் இந்த பாவத்தை விடுங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். இந்த பாவத்தில் கலண்டு வெளியில் வாங்க. உங்களால் உங்களோட குடும்பம் அழுகுது. ஃபர்தாவோட, அபாயாவோட,
நல்லா தெரியும். நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் ஃபில்டர் பண்ணி 50 வயசு 25 வயசு மாதிரி நினச்சிக்கொண்டு ஆடுறீங்க. 64 வயசு இன்றைய நாளே கபரு போய் கிளடு கட்டையெல்லாம் ஆடுது. ஒன்றை தெரியாதா? உன்னோட ஊரில் உன்னோட படித்தவனே தெரியாதா ஓண்ட வயசு எத்தனைண்டு? ஓண்ட ஊட்டாக்களுக்கு குடும்பத்தாக்களுக்கு தெரியாதா உனக்கு எத்தனை வயசுண்டு? தெரியாதவனுக்கு வேணும்டா நீ ஒரு 24 வயசு பொடியனாக இருந்துட்டு போகலாம், ஒரு குட்டியாக இருந்துட்டு போகலாம். யாரை ஏமாத்துறீங்க? சுப்ஹான ஜல்ல ஜலாலு. எனவே அன்பான் அல்லாஹின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள் ஒரு பொறுப்புதாரிங்கிறத கவலையோட சொல்கிற மறந்துடாதீங்க. ஒரு கணவனுங்கிற இடத்துல நீயும் நடந்து கொள்ளணும். ஒரு மனைவிங்கிற இடத்துல நீங்கள் 2 பேரும் அல்லா இடத்துல தௌபா செஞ்சு இது மாதிரி பாவங்கள் இருந்து ஒரு காலம் பாவம் என்றால் பயந்து ஒளிஞ்சு மறைஞ்சு செஞ்சாங்க. குடும்பம் கண்டுடுமா, மாமா கண்டுடுவாங்களா, ஊரில் நிர்வாகத்தை தெரிய வந்துடுமா, என்னை படித்து தந்த ஆசிரியர் கண்டுட்டு வாரா, பஜாரில் 4 பேர் கேள்விப்படுமா, இன்றைக்கு பகிரங்கமாக இந்த மாதிரி ஆடி போட்டு உங்களோட மாமோட முகத்தை எப்படி பார்க்குற விலங்கல்ல, உங்களோட மாமியோட முகத்தை, மச்சமாடுற முகத்தை, உங்களோட ஊரில் வைத்து தாத்த தங்கச்சியோட முகத்தை எந்த மனசோட பார்க்குறீங்கன்று வெக்கம் எடுபடும். அதை இல்லாமல் போன ஒரு சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் கியாமத்து நாளுடைய அடையாளம். இதெல்லாமே கியாமத்து நாளுடைய அடையாளம்ங்கிறத மறந்துடாதீங்க. எந்த சமூகத்தில் ஒழுக்கம் கலட்டப்படுமோ, வெக்கம் எடுபடுமோ, அதுக்கு போகிற அந்த சமூகத்துடைய அழிவுடைய ஃபசாதுடைய வாசல் எல்லா பக்கத்தாலும் தொடப்படும். வல்லவன் அல்லாஹ் இந்த பாவத்திலிருந்து பாதுகாப்பானாக. யாரெல்லாம் தெரியாமல் இந்த பாவத்தை செஞ்சீங்களோ, இந்த பாவங்களிலிருந்து தௌபா செஞ்சு கண்ணியமாக வாழ்கிறதுக்கு அல்லாஹ் தாலா உங்கள் அனைவருக்கும் வழி வகைகளை அமைச்சு தருவானாக என்கிற பிரார்த்தனையோட முடிச்சுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.